ஓகே. ஜூலை 10, 2026 ஃபர்ஸ்ட் நியூஸ். நான் பேசுறது கேட்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கோங்க. சரியா? இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எதை பத்தி பேசியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து வேல்யூ ஆர்டர். சரியா? இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு மீனவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ஒரு மீனை வந்து பிடிக்கிறாரு. அதை பிடிச்சி அப்படியே ராவா வந்து விற்கிறாங்க. உதாரணத்துக்கு 1 kg வந்து ஒரு 200 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 10 kg மீனை பிடிக்கிறாரு. அதுல 1 kg 200 ரூபான்னா ஒரு 2000 ரூபாய்க்கு அந்த மீனை வந்து விற்பாரு. இது ஒரு மெத்தட் இருக்கு. ரெண்டாவது மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா வேல்யூ அடிஷன் சொல்லுவாங்க. சரியா? அந்த பிடிக்கிற மீனை கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு தேவையான எப்படி சொல்றது இந்த மசால் பொடி இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து விற்பாங்க பாத்தீங்களா. இதைதான் வந்து வேல்யூ அடிஷன் சொல்லுவாங்க. சரியா? இந்த மாதிரி விற்கிறப்ப நீ நார்மலா வந்து 1 kg 200 ரூபாய்க்கு வித்தேன்னா இந்த மாதிரி வேல்யூ அடிஷன் படி வந்து வித்தேன்னு வச்சுக்காங்க. 1 kg உன்னால வந்து 500 ரூபாய்க்கு வந்து விற்க முடியும். லைக் வந்து முன்னாடி வந்து உனக்கு வந்து 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லி வந்து வருமானம் வந்துச்சு. இப்போ வந்து உனக்கு வந்து எவ்வளவு வருது? 5000 ரூபாய் வந்து வருதா? இதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நம்ம மினிஸ்டர் ஆஃப் மரைன் எக்ஸ்போர்ட், அவனோட பேர் பார்த்துக்கோங்க, மரைன் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு ஒருத்தவன் இருப்பான். திருப்பி சொல்றேன், மரைன் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு ஒருத்தவன் இருப்பான். அவன் என்ன பண்ணிருப்பான்னா ஒரு விஷயத்த வந்து ஆர்கனைஸ் பண்ணிருப்பான். என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு 50 ட்ரைனிங் ப்ரோக்ராம். திருப்பி சொல்றேன், ஒரு 50 ட்ரைனிங் ப்ரோக்ராம இந்தியாவை சுத்தி லைக் வந்து இந்தியாவோட ஈஸ்ட் கோஸ்ட் அதே மாதிரி வந்து இந்தியாவோட வெஸ்ட் கோஸ்ட் இதை சுத்தி ஒரு 50 ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணிருப்பாங்க. அங்க இருக்க மீன் பிடிப்பவர்களுக்கு நீ நார்மலா மீனை வந்து வித்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு தான் வந்து விற்க முடியும். அதே இது வேல்யூ ஆர்டர் படி வந்து வித்தீங்கன்னா உன்னால வந்து 500 ரூபாய் முடியும் வந்து விற்க முடியும். இந்த அமௌண்ட் எல்லாம் சொல்றேன் பாத்தீங்களா, அது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். நீ 200 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். இந்த மாதிரி வந்து வேல்யூ ஆர்டரா பண்ணீங்கன்னா உன்னால வந்து 500 ரூபாய் முடியும் வந்து விற்க முடியும். லைக் வந்து அந்த மீனை வந்து நீ வந்து கட் பண்ணி இது பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணி லைக் வந்து வெளியூருக்கு வந்து எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். 200 ரூபாய்க்கு விற்க வேண்டிய மீனா 500 ரூபாய்க்கு வந்து விற்க முடியும். இந்த மாதிரி வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருப்பாங்க. எப்படி எல்லாம் வந்து இந்த வேல்யூ ஆர்டர் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருப்பாங்க. எத்தனை பேருக்குன்னு பாத்துக்கோங்க, ஒரு 50 ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? இல்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 2500 பேர் வந்து ட்ரைனிங் வந்து எடுத்துருப்பாங்க. அந்த 2500 பேர்ல நல்லா பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, நல்லா வச்சுக்கோங்க. அந்த 2500 பேர்ல நல்லா பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி லைக் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு போட்டி மாதிரி நடத்துறாங்க. அந்த போட்டியோட பேர் பாத்துக்கோங்க, நேஷனல் ஸ்கில் ஒலிம்பியாட் ஆன் சீ ஃபுட் வேல்யூ அடிஷன் அப்படின்றத அந்த போட்டி. திருப்பி சொல்றேன், அந்த 2500 பேர் ட்ரைனிங் வந்து கொடுத்துருப்பாங்களா, அந்த ட்ரைனிங் கொடுத்தவங்கள ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி ஒரு காம்படிஷன் மாதிரி வந்து வைக்கிறாங்க. அந்த காம்படிஷனோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நேஷனல் ஸ்கில் ஒலிம்பியாட் ஆன் சீ ஃபுட் வேல்யூ அடிஷன் அப்படின்றத அந்த போட்டியோட பேர். சரியா? இது எத்தனை எடிஷன் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா 2வது எடிஷன் நடக்குது. எங்க வச்சு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா வந்து அதாவது எங்க வச்சு நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா கொச்சியில சீ ஃபுட் எக்ஸ்போ பாரத் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்திருக்கும். அங்க வச்சுதான் வந்து இந்த போட்டி வந்து நடந்துச்சு. இந்த போட்டியில என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க சொல்லி கொடுத்ததை வச்சு இந்த 10 பேர் வந்து லைக் வந்து அந்த மீனை வந்து லைக் வந்து இந்த மாதிரி கருவாடை வைக்கிறது, மீன் ஊறுகாய் போடுறது, இந்த மாதிரி வந்து ஒரு வேல்யூ ஆர்டர் ப்ராடக்டா வந்து ரெடி பண்ணி வந்து கொடுப்பாங்க. அங்க ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்க. அவங்க ரெடி பண்ணி கொடுக்குற ப்ராடக்ட்டை அவங்க டேஸ்ட் வந்து பண்ணுவாங்க. சரியா? யார் ப்ராடக்ட் நல்லா இருக்கோ அவங்களுக்கு வந்து பிரைஸ் பண்ணி வந்து தருவாங்க. அந்த மாதிரி நடந்த போட்டியில யார் ஜெயிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா வந்து சூர்யா பாஸ்கர் அப்படின்னு ஒருத்தவர் இருப்பார். சரியா? எந்த ஊரை சேர்ந்தவர்னா ஆந்திராவை சேர்ந்த சூர்யா பாஸ்கர் அப்படின்ற ஒருத்தவர் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து 1,00,000 வந்து கொடுத்திருக்காங்க. செகண்ட் பிரைஸ் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த முத்துக்குமரன் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா 75,000 வந்து கிடைச்சிருக்கு. தேர்ட் பிரைஸ் வந்து சகாரிகா சர்தார் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, கொல்கட்டாவை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு வந்து எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 50,000 கிடைச்சிருக்கு அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சுச்சோ? ஒரு மாதிரி சொன்னேன்னு சிம்பிளான விஷயம் தான். சரியா? ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் நல்லா பண்ணவங்களுக்கு வந்து போட்டி மாதிரி வைக்கிறாங்க. போட்டியில ஜெயிக்கிறவங்க பிரைஸ் தராங்க. அவ்வளவுதான் விஷயம். அந்த போட்டியோட பேர் பார்த்துக்கோங்க, எங்க வச்சு நடக்குது அப்படின்றதை பார்த்துக்கோங்க. சரியா? பிரைஸ் வாங்கின 3 பேரையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியா வந்து ஒரே ஒரு ஸ்டாட்டிக் சொல்லியிருப்பாங்க. என்ன ஸ்டாட்டிக் வந்து சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நல்லா வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்தியா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 100 பொருளை இப்போ வந்து மீன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இருக்குங்களா, ஒரு 100 பொருளை வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணாங்கன்னா அதுல 12 பொருட்கள், திருப்பி சொல்றேன், அந்த 100 பொருட்கள்ல ஒரு 12 பொருட்கள் மட்டும்தான் வந்து இந்த வேல்யூ ஆர்டர் பொருட்களா வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்றாங்க. மிச்சம் எல்லாத்தையும் ராவா தான் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்றாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க.
பினான்சியல் இயர் 2025 மொத்தம் 100 மீனை வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்றாங்கன்னா அதுல வந்து 12 மீனை தான் வந்து வேல்யூ ஆர்டரா வந்து பண்றாங்க. மிச்சம் எல்லாத்தையுமே அப்படியே ராவா தான் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்றாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்த நியூஸ் வந்துருங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரெப்போசிட்டாரி. ஓகே, ரெப்போசிட்டாரி அதுதானே எங்க இருக்குது? ஓகே, இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அது என்னடா ரெப்போசிட்டரினா, லைக் வந்து இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி, ஒரு யூனிவர்சிட்டியோ ஒரு மியூசியமோ ஏதோ ஒன்று எடுத்துக்காங்களேன். இதை என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசா ஒரு பொருளை லைக் வந்து ஒரு பூச்சியோ ஒரு பறவையோ, பூச்சியை எடுத்துக்கோங்க சரியா, புதுசா ஒரு பூச்சியை ஒரு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து உலகத்துல அந்த பூச்சி வந்து முன்னாடி இருந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு பூச்சியை வந்து இந்த மாதிரி சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த பூச்சி என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து ஃபியூச்சர் ரிசர்ச்சுக்காக வந்து ஒரு இடத்துல வந்து பாதுகாப்பாக வந்து வைப்பாங்க. புரிஞ்சுச்சா? புதுசா ஒரு பூச்சியை கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த பூச்சி வந்து உலகத்துல வந்து முன்னாடி இருந்ததே இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த மாதிரி பூச்சிய ரிசர்ச் பண்றதுக்காக ஒரு இடத்துல வந்து பாதுகாப்பா வந்து வைப்பாங்க. அந்த இடத்த தான் வந்து ரெப்போசிட்டாரி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. அது என்னடா டெசிகினேட்டட் ரெப்போசிட்டரின்னு கேட்டீங்கன்னா வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருவாங்க சரியா. இந்த மாதிரி வந்து ஒரு யூனிவர்சிட்டியோ இந்த மாதிரி ஒரு மியூசியமோ இது வந்து ரெப்போசிட்டரியா செயல்படலாம் அப்படின்னு சொல்லி வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி யூனிவர்சிட்டி இல்ல அந்த மாதிரி மியூசியத்தை தான் வந்து டெசிகினேட்டட் ரெப்போசிட்டரின்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? எல்லாத்துக்கும் ஓகே தானே? இந்த டேர்ம் புரிஞ்சாதான் உள்ள புரியும். ஆல்ரெடி சொன்னது அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து இப்ப வந்து அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு மியூசியம் ஒன்று இருக்கும் சரியா. அந்த மியூசியத்தோட பேர் பார்த்துக்காங்க, நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம் அப்படின்ற ஒரு மியூசியம் சரியா. அந்த மியூசியத்துக்கு நீ இனிமே வந்து டெசிகினேட்டட் ரெப்போசிட்டரியா செயல்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்க. யாரு கொடுக்குறான்னு பாத்துக்காங்க, மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இந்த அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதான் விஷயம். ஓகேடா, இப்ப உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை ரெப்போசிட்டரி வந்து இந்தியாவில இருக்குன்னா இவனையும் சேர்த்து 21 வந்து இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த யூனிவர்சிட்டியை பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த அதாவது இந்த யூனிவர்சிட்டியில வந்து ஒரு மியூசியம் இருக்கும். ஆக்சுவலா வந்து அந்த யூனிவர்சிட்டியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மிசோரம் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும். அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள தான் வந்து இந்த மியூசியம் வந்து இருக்கும். இந்த மியூசியம் வந்து எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா 2022 வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணிருப்பாங்க. கரெக்டா எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து ஐஸ்வால் இருக்கும் பாத்தீங்களா, அங்கதான் வந்து இந்த மியூசியம் வந்து இருக்கு அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? வேற என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து இது வந்து எந்த ஊர் சொன்னேன்? மிசோரமா? மிசோரமா ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவுக்கும் நல்லா வச்சுக்கோங்க, இந்தியாவுக்கும் மியான்மர் அந்த பார்டர் இருக்கும் பாத்தீங்களா, பக்கத்து கண்ட்ரி தான் வந்து மியான்மர். அந்த பார்டருக்கு நடுவில் தான் வந்து இந்த யூனிவர்சிட்டி வந்து இருக்கும். கரெக்டா சொன்னா வந்து இந்தியா பார்டருக்கும் இந்த மியான்மர் பார்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் வந்து இந்த யூனிவர்சிட்டி வந்து இருக்கும். அதனாலதான் வந்து இதை வந்து இண்டோ பர்மா பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து இந்த யூனிவர்சிட்டி வந்து இருக்கு. பர்மா அப்படின்றது வந்து முன்னாடி வந்து அதாவது மியான்மர் அப்படின்ற ஒரு கண்ட்ரி இருக்கு பாத்தீங்களா, அந்த கண்ட்ரிய 1989, திருப்பி சொல்றேன், மியான்மர் அப்படின்ற ஒரு கண்ட்ரி 1989 தான் வந்து அந்த மியான்மருக்கு மியான்மர் அப்படின்னு சொல்லி வந்து பேர் வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அந்த கண்ட்ரியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பர்மா அப்படின்றது அந்த கண்ட்ரியோட பேரு. அதனாலதான் வந்து அந்த இடத்த இண்டோ பர்மா ஹாட்ஸ்பாட்னு சொல்றாங்க. அந்த இடத்துல தான் வந்து இந்த யூனிவர்சிட்டி இருக்கு அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். புரிஞ்சுச்சா? வழங்குச்சா? ஓகே, ரீசெண்டா அந்த ஜிஏ டேக் தான் படிச்சிருப்போம் சரியா. இந்த மாதிரி இந்த ஊர்ல தான் அதிக ஜிஏ டேக் இருக்கு அப்படின்றத படிச்சிருப்போம். எந்த ஊர்? இந்த மாதிரி இந்தியாவில இது வரைக்கும் இத்தனை ஜிஏ டேக் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு படிச்சிருப்போம். எத்தனை? அதுல எந்த ஊர்ல அதிகமா இருக்கு, செகண்ட் எந்த ஊர்ல இருக்கு, தேர்டு வந்து ஒரு கண்ட்ரி, தேர்டு வந்து ஒரு ஸ்டேட் வந்து இப்போ வந்திருக்கும். அந்த ஸ்டேட்டோட பேர் என்ன? ஃபர்ஸ்ட் யூபி இருக்கும், செகண்ட் தமிழ்நாடு இருக்கும், தேர்டு வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்கும் சரியா. இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா வந்து இந்த ஜிஏ டேக் பத்தி வந்து அடிக்கடி நம்ம வந்து படிக்கணும். அது என்னடா ஜிஏ டேக், எந்த பொருளுக்கு வந்து இந்த ஜிஏ டேக் வந்து கொடுப்பான்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருள் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல ஆரிஜினேட் ஆகி அந்த இடத்த வந்து ரெப்ரசென்ட் வந்து பண்ணும் பாத்தீங்களா, அந்த பொருளுக்கு தான் வந்து ஜிஏ டேக் வந்து கொடுப்பாங்க. ஆக்சுவலா வந்து இதோட ஸ்டாட்டிக் வந்து நிறைய வாட்டி நான் சொல்லிட்டேன் சரியா. இந்த ஜிஏ ஆக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்ப கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 1999 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எந்த டிபார்ட்மெண்ட் வந்து இதெல்லாம் பாத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா
மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் கீழ வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்நெட் ட்ரேட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த ஜிஏ டேக்லாம் வந்து பாத்துருவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஆக்ட் வந்து 1999 வந்திருக்குன்னு சொன்னேன்னா எப்ப வந்து எஃபெக்ட்டுக்கு வந்து வந்திருக்கும் கேட்டீங்கன்னா செப்டம்பர் 15, 2003 வந்து எஃபெக்ட் வந்து வந்திருக்கும். சரியா? அந்தபடி வந்து ஃபர்ஸ்ட் எந்த பொருளுக்கு வந்து ஜிஏ டேக் வந்து கொடுத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல வந்து ஒரு டீ இருக்கும். அந்த டீயோட பேர் பார்த்துக்காங்க டார்ஜிலிங் டீ அப்படின்னு ஒரு டீ இருக்கும். 2004 இதுக்கு வந்து ஜிஏ டேக் வந்து கொடுத்திருப்பாங்க. சரியா? இதோட வேலிடேட்டி ஒரு பொருளுக்கு ஜிஏ டேக் வந்து கொடுத்துட்டாங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு வந்து வேலிடேட்டின்னு கேட்டீங்கன்னா 10 வருஷம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்தியாவுக்கு ஒரு டார்கெட் இருக்கு. 2030 வந்து 10,000 பொருளுக்கு வந்து ஜிஏ டேக் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் இருக்கு. அந்தபடி இப்ப என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஹிமாச்சல பிரதேஷ்ல ஒரு 8 ப்ராடக்ட் வந்து ஜிஏ டேக் வந்து கொடுத்திருக்காங்க. திருப்பி சொல்றேன், ஹிமாச்சல பிரதேஷ்ல ஒரு 8 ப்ராடக்ட் வந்து ஜிஏ டேக் வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? இந்த 8 படிக்க முடிஞ்சா படிச்சுக்காங்க. ஆல்ரெடி 9 ப்ராடக்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. சரியா? முன்னாடி வந்து ஹிமாச்சல பிரதேஷ்ல 9 ஜிஏ டேக் ப்ராடக்ட் வந்து இருந்திருக்கும். இப்ப வந்து 8 கொடுத்திருக்காங்களா? இப்ப வந்து ஹிமாச்சல பிரதேஷ்ல எத்தனை ஜிஏ டேக் ப்ராடக்ட் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா 17 ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். இதையும் தாண்டி கடைசியில என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நாங்க வந்து இன்னும் ஒரு 4 ப்ராடக்ட் நல்லா வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு 4 ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஜிஏ டேக் வந்து அப்ரூவல் வந்து கேட்டிருக்கோம். அதுவும் கிடைக்கப்பட்டுச்சுன்னா எங்களோட ஜிஏ டேக்கோட எண்ணிக்கை வந்து கூடும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சுதானே? ஓகே, வேற எதாவது இதுல இருக்காது. அந்த 8ஐயும் சொல்லியிருப்பாங்க. சரியா? 8ஐயும் போட்டிருப்பாங்க. அதையும் தாண்டி முன்னாடி வந்து ஒரு 9 கொடுத்திருப்பாங்கன்னு சொன்னேன்னா அதையும் போட்டிருப்பாங்க. அதையும் தாண்டி வந்து 4 இது வந்து கொடுக்க போறாங்கன்னு சொன்னேன்னா அதையும் போட்டிருப்பாங்க. சரியா? ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு குரூப். சரியா? ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம ஏஏ இருக்கு பாத்தீங்களா? உங்களுக்கு நல்லா தெரியும். ஏஏல வந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கு. சரியா? என்னதான் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருந்தாலும் சில கெட்ட விஷயங்களும் இருக்கு. சரியா? அதுல சில கெட்ட விஷயங்கள முக்கியமான என்ன கெட்ட விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம யூஎஸ் வந்து எடுத்துக்காங்களேன். இந்த யூஎஸ்ல வந்து இந்த ஏஐ எல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. அங்க வந்து அட்வான்ஸா யூஸ் பண்ணுவாங்க. லைக் வந்து எப்படி சொல்றது, பேங்க், கம்பெனிஸ், சில பல கார் வந்து ஏஐலே ஓடுற மாதிரி கார்லாம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க யூஎஸ்ல. சரியா? அதே இது இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாலே ஏஐ யூஸ் பண்றாங்க. முக்கியமா வந்து இந்த எஜுகேஷன் செக்டரு, ஹெல்த் செக்டரு, அதுக்கப்புறம் வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட், இந்த மாதிரி செக்டர்ல வந்து ஏஐ வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா? அதே சமயம் ரொம்ப புவர் கண்ட்ரிஸ் இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி வந்து அட்வான்ஸ் லேப்டாப்போ, அட்வான்ஸ் கம்ப்யூட்டர்ஸோ, இல்லைன்னா வந்து அட்வான்ஸ் ஏஐ டெக்னாலஜி இதை வந்து வாங்குறதுக்கு வந்து அவங்ககிட்ட வந்து காசு வந்து இருக்காது. சரியா? அதனால வந்து மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து இந்த ஏஐ எல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இதை என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி அட்வான்ஸா இருக்க கண்ட்ரிஸ், அதாவது ஆல்ரெடி ரிச்சா இருக்க கண்ட்ரிஸ் இந்த ஏஐ யூஸ் பண்ணி இன்னும் ரிச்சா ஆகுறாங்க. சரியா? ஆல்ரெடி போரா இருக்க கண்ட்ரிஸ்க்கு இந்த ஏஐ எல்லாம் வந்து வாங்க முடியாது பாத்தீங்களா? அதனால ஆல்ரெடி போரா இருக்க கண்ட்ரிஸ் இந்த ஏஐனால இன்னமும் போராடுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பிரச்சனையை வந்து சொல்றாங்க. சரியா? ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா ஏஐ, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏஐ வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதையும் தாண்டி சில கெட்ட விஷயங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ரெண்டாவது பிரச்சனையை சொல்றாங்க. மூணாவது பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏஐக்கு ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லயும் ஒவ்வொரு தனித்தனியா வந்து ரூல்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? இதுக்கு வந்து ஒரு தீர்வு வந்து கிடைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல நல்லா வச்சுக்கோங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல சேர்ந்து ஒரு குரூப் மாதிரி வந்து கிரியேட் பண்றாங்க. திருப்பி சொல்றேன், ஒரு இன்டர்நேஷனல் குரூப் வந்து கிரியேட் வந்து பண்றாங்க. அந்த குரூப்போட பேர் பார்த்துக்கோங்க, ஏஏ ஃபார் குட் குளோபல் அப்படின்றது அந்த குரூப்போட பேர். புரிஞ்சுச்சா? நான் சொன்ன பிரச்சனைக்கெல்லாம் வந்து தீர்வு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வந்து இன்டர்நேஷனல், அதாவது எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து ஒரு குரூப் வந்து கிரியேட் வந்து பண்றாங்க. இந்த குரூப்ல வந்து எத்தனை மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 44 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. அந்த குரூப்போட பேர் பார்த்துக்காங்க, ஏஏ ஃபார் குட் குளோபல் கமிஷன் அப்படின்றது தான் இந்த குரூப்போட பேரு. சரியா? முக்கியமான கோல் என்னன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து முன்னாடி வந்து ஒரு 3 பிரச்சனை சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா? அதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த குரூப்போட முக்கியமான வேலை வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த 44 மெம்பர்ஸ் சொன்னேன்னா அதுல 3 பேர் வந்து 40 உலகத்துல இருக்க 44 மெம்பர்ஸ் வந்து இந்த குரூப்ல வந்து இருப்பாங்க. சரியா? அதுல வந்து 3 பேர் வந்து இந்தியாக்காரங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம முகேஷ் அம்பானி அப்படின்னு ஒருத்தவங்க. சரியா? ரெண்டாவது யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து சுனில் பாரத் மிட்டல் அப்படின்னு ஒருத்தவங்க. உங்க யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து பாரத் என்டர்பிரைசஸோட ஃபவுண்டரும் சேர்மனும் இவங்க தான். அவங்களும் இந்த குரூப்ல வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி என் மிட்டல் அப்படின்னு ஒருத்தவங்க. சரியா? அவங்களையும் நான் வச்சுக்கோங்க. சரியா? இந்த 3 பேர் வந்து இந்தியாக்காரங்க. அதையும் தாண்டி வந்து 4வது ஒரு ஆள் வந்து இந்தியாக்காரங்க மாதிரி. சரியா? இந்தியா லிங்க்டு பர்சன் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, விஷால் தல்வார் அப்படின்றது அவங்களோட பேர். புரிஞ்சுச்சா?
இந்த மாதிரி வந்து இதுக்காக ஒரு குரூப் வந்து கொண்டு வராங்க. அதுல மொத்தம் வந்து 44 பேர். அதுல 4 பேர் வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சுதானே இந்த நியூஸ்? ஓகே, வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து 44 மெம்பர்ஸ் சொல்லிட்டு இதை வந்து யார் வந்து லான்ச் பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா வந்து மொத்தம் வந்து ஒரு 3 பேர். சரியா, 3 பேர் சேர்ந்து வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. அந்த 3 பேர் தான் வந்து இதுக்கு வந்து கோச்சாராவும் ஒய்ஸ்டாராவும் வந்து இருப்பாங்க. கோச்சாரா வந்து யார் யார் இருக்க போறான்னு பாத்துக்காங்க. ரவாண்டாவோட பிரசிடென்ட் இருப்பாரு பாத்தீங்களா, பால் அப்படின்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து ஒரு கோச்சாரா வந்து இருக்க போறாங்க. அதே மாதிரி வந்து சேல்ஸ் போர்ஸோட சேர் ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா, அவங்களோட பேர் பாத்துக்காங்க மார்க் அப்படின்னு ஒருத்தவங்க, அவங்களும் இதுல வந்து கோச்சாரா வந்து இருக்க போறாங்க. சரியா, இதையும் தண்ணி வந்து ஒரு ஒயிட் சேர் வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியனோட செக்ரட்டரி ஜெனரல் வந்து இதுக்கு வந்து ஒயிட் சேரா வந்து இருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து சில பல ஸ்டாட்டிக் எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன ஸ்டாட்டிக் வந்து சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஆக்சுவலா வந்து ஒரு வீக் ஒன்று இருக்கும். திருப்பி சொல்றேன், டிஜிட்டல் வீக் அப்படின்னு ஒரு வீக். சரியா, அந்த டிஜிட்டல் வீக்ல வந்து அந்த ஈவெண்ட் வந்து நடக்கும் பாத்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் வீக்கோட ஈவெண்ட் நடக்கும் பாத்தீங்கன்னா, அந்த ஈவெண்ட்ல வச்சு வந்து நிறைய மீட்டிங் வந்து நடக்குது. அதுல ஒரு மீட்டிங் தான் வந்து என்ன மீட்டிங் கேட்டீங்கன்னா வந்து ஏஐ ஃபார் குட் குளோபல் சமிட் அப்படின்னு ஒரு மீட்டிங். இது வந்து எப்ப நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா வந்து ஜூலை 7ல இருந்து 10 முடிய நடக்குது. திருப்பி சொல்றேன், டிஜிட்டல் வீக் அப்படின்ற ஒரு வீக் இருக்கு. அந்த ஈவெண்ட்ல வச்சு அந்த வீக்கை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஈவெண்ட்ல நிறைய மீட்டிங் வந்து நடக்குது. ஃபர்ஸ்ட் மீட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஏஐ ஃபார் குட் குளோபல் சமிட் அப்படின்னு ஒரு மீட்டிங். சரியா, இந்த மீட்டிங்ல வச்சு நல்லா வச்சுக்கோங்க, இந்த மீட்டிங் நடக்குது பாத்தீங்களா, அந்த மீட்டிங்ல வச்சுதான் வந்து புதுசா வந்து ஒரு குரூப் வந்து கொண்டு வந்துருந்தாங்களா, ஏஏ ஃபார் குட் குளோபல் கமிஷன் அப்படின்ற ஒரு குரூப். அந்த குரூப்போட ஃபர்ஸ்ட், புரிஞ்சுச்சா, அந்த குரூப்போட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து அது நடக்குது பாத்தீங்களா, அதே இடத்துலதான் வந்து இதுவும் நடக்க போகுது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா? நான் ஒரு மாதிரி சொன்னேன், திருப்பி சொல்றேன். ஆக்சுவலா வந்து டிஜிட்டல் வீக் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்து நடக்குது. அந்த மீட்டிங்ல, அந்த ஈவெண்ட்ல நிறைய மீட்டிங் வந்து நடக்குது. சரியா, அதுல ஒரு மீட்டிங் தான் வந்து ஏஏ ஃபார் குட் குளோபல் சமிட் அப்படின்னு ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்ல தான் வந்து இப்போ புதுசா கொண்டு வந்த கமிஷனோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்க போகுது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. சரியா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏகப்பட்ட மீட்டிங் நடக்குன்னு சொன்னேன்னா, வேற என்னென்ன மீட்டிங் எல்லாம் நடக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து வேர்ல்டு சமிட் ஆன் இன்ஃபர்மேஷன் சொசைட்டியோட ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது. சரியா, அதே மாதிரி வந்து யூஎன் குளோபலோட டைலாக் ஒன்று நடக்குது. சரியா, அதுவும் எல்லாமே வந்து இந்த டிஜிட்டல் வீக் ஈவெண்ட்லயே நடக்குது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, வேற என்ன இதுல படிக்கணும்? ஆக்சுவலா வந்து இந்த குரூப் வந்து இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்களா, இந்த குரூப்போட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி வேலையை சொல்லிட்டேன். இந்த வேலையை வந்து முன்னாடி யாரா பாத்துக்கிட்டு இருந்தான்னு கேட்டீங்கன்னா வந்து அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். சரியா, அந்த குரூப்போட பேர் பார்த்துக்கோங்க ஐடியு யுனெஸ்கோ அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். சரியா, அதாவது ஐடியுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியனும் யுனெஸ்கோவும் சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த குரூப்போட பேர் தான் வந்து ஐடியு யுனெஸ்கோ அப்படின்ற ஒரு குரூப். இந்த குரூப் தான் வந்து நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு வேலை, அந்த வேலையை வந்து முன்னாடி வந்து இவங்க தான் வந்து பாத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த வேலையை வந்து இனிமே வந்து இவங்க கூட சேர்ந்து யார் பார்க்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ புதுசா வந்து ஒரு குரூப் வந்து வந்திருக்கா, அவங்க வந்து பார்க்க போறாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? எல்லாமே புரிஞ்சுச்சுதானே? அதுக்காச்சும் எங்கேயாச்சும் புரியல, குழப்பற மாதிரி, அந்த மாதிரி? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. ஒரு அப்பாயின்மெண்ட். சரியா, நம்ம ஆக்சிஸ் பேங்க் இருக்கும் பாத்தீங்களா, ஆக்சிஸ் பேங்க்ல வந்து நான் எக்ஸிகூட்டிவ் சேர்மனா வந்து ஒருத்தவங்களை வந்து ரீ அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து ஆர்பிஐ வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் விஷயம். யார் ரீ அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்காங்க, அவங்களோட பேர் பாத்துக்காங்க விஸ்வநாதன் அப்படின்றது அவங்களோட பேர். சரியா, ஆக்சுவலா வந்து எத்தனை வருஷத்துக்கு வந்து ரீ அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 3 வருஷத்துக்கு. அதாவது 2029 அக்டோபர் முடிவு வந்து இவங்க தான் வந்து நான் எக்ஸிகூட்டிவ் சேர்மனா வந்து இருக்க போறாங்க ஆக்சிஸ் பேங்க்ல அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா வந்து இந்த ஆக்சிஸ் பேங்க்ல என்ன ரூல்ஸ்னா, ஆக்சிஸ் பேங்க்னு ஒரு போர்டு இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஆக்சிஸ் பேங்கோட ஒரு போர்ட் ஆஃப், எப்படி சொல்றது, ஒரு போர்டு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அந்த போர்டுல வந்து மெம்பரா இருக்கணும். நல்லா வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு சேர்மன் வந்து இந்த மாதிரி வந்து ஆக்சிஸ் பேங்க்ல வந்து இருக்கணும்னா ஆக்சிஸ் பேங்கோட போர்டுல வந்து மெம்பரா வந்து இருக்கணும். கரெக்டா சொன்னா வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டரா வந்து இருக்கணும். அந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருந்தா மட்டும்தான் வந்து அவரால் வந்து சேர்மனா வந்து இருக்க முடியும். சரியா, இந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டர் வந்து யார் வந்து செலக்ட் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ஆக்சிஸ் பேங்கோட ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து செலக்ட் வந்து பண்ணுவாங்க. இதுக்கான மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஆக்சிஸ் பேங்க்ல வந்து சேர்மனா இருக்குமா, நீ வெறும் ஆர்பிஐ இருந்து மட்டும் வந்து அப்ரூவல் வந்து வாங்கும், ஆர்பிஐ வந்து மட்டுமே அப்ரூவல் வாங்கணும்னு தேவையில்ல. இதோ வந்து குழப்பு, வெறும் ஆர்பிஐ மட்டும் அப்ரூவல் வாங்கணும்ன்றது இல்ல,
ஆர்பிஐ தாண்டி இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மனசு வச்சாதான் வந்து இவங்களால வந்து சேர்மன் ஆக முடியும். அந்தபடி என்ன ஆயிருக்கும் கேட்டீங்கன்னா, ஆர்பிஐ வந்து இப்ப வந்து அப்ரூவல் வந்து கொடுத்திருப்பாங்க. அதே சமயத்துல என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ஆக்சிஸ் பேங்கோட ஜெனரல் மீட்டிங் நடந்திருக்கும். 32வது ஜெனரல் மீட்டிங் நடந்திருக்கும். அந்த ஜெனரல் மீட்டிங்ல இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும் இவங்களை வந்து இந்த மாதிரி சேர்மனா வந்து அமர்த்தலாம் அப்படின்னு சொல்லி வந்து அப்ரூவல் வந்து கொடுத்திருக்காங்க. விளங்குச்சா? ஒரு மாதிரி திக்குச்சு. யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியல? ரெண்டு விஷயம் சொன்னேன் சரியா? ஆர்பிஐயும் அப்ரூவல் தரணும், ஷேர் ஹோல்டர்ஸும் அப்ரூவல் தரணும். ஓகே தானே? ஓகே. இதையும் தாண்டி இன்னொரு ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. அந்த அப்பாயின்மெண்டோட பேர் பார்த்துக்காங்க PN பிரசாத் அப்படின்னு ஒருத்தவங்க சரியா? இவங்களையும் ரீஅப்பாயின்மெண்ட் தான் வந்து பண்றாங்க. எதுக்கு ரீஅப்பாயின்மெண்ட் வந்து பண்றாங்கன்னா, இண்டிபெண்டன்ட் டைரக்டா வந்து ரீஅப்பாயின்மெண்ட் வந்து பண்றாங்க. எத்தனை வருஷத்துக்கு பாத்துக்காங்க? 4 வருஷத்துக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகே தானே? அதாவது 2030 முடிய வந்து இவர் தான் வந்து இருக்க போறாங்க அப்படின்றதான் விஷயம். அதுக்கப்புறம் வந்து நம்ம விஸ்வநாதன் பத்தி பேசியிருப்பாங்க. ஆக்சுவலா வந்து இவர் வந்து செபில வந்து போர்ட் ஆஃப் மெம்பரா வந்து இருந்திருப்பாங்க. ஒரு 4 வருஷத்துக்கு வந்து போர்ட் ஆஃப் மெம்பரா வந்து இருந்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து பேங்க் ஆஃப் மொரிஷியஸ்ல வந்து டைரக்டரா வந்து இருந்திருப்பாங்க. ஓகேவா? இன்னும் சில பல பொசிஷன்ல இருந்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் அடுத்து வந்து ஒரு டிஃபென்ஸ் நியூஸ். இதை நான் ஆல்ரெடி படிச்சிருப்போம் சரியா? நான் என்னென்ன படிச்சிருப்போம் அப்படின்றது சொல்லியிருக்கேன். AMCA அப்படின்னு ஒரு விஷயம் சரியா? அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. அட்வான்ஸ் மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு ஒரு விஷயம் சரியா? ஆக்சுவலா வந்து இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஏர்கிராஃப்ட், அதாவது ஒரு ஏரோப்ளேனு, இந்தியாவோட ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட் சரியா? இதை டெவலப் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ADGன்னு சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், இதை டெவலப் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா ADAன்னு சொல்லுவாங்க. ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க தான் வந்து இதை வந்து டெவலப் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஆக்சுவலா என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து இந்தியாவோட ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட் வந்து எப்போ வந்து வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா 2027 வந்து நாங்க வந்து இதுக்கான ப்ரோட்டோடைப் வந்து ரெடி வந்து பண்ணிடுவோம். 2028-29 வந்து இதுக்கான டெஸ்டிங் எல்லாம் நாங்க வந்து பண்ணுவோம். 2032 வந்து இதுக்கான சர்டிபிகேட் வந்து கிடைக்க போறோம். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கையில வந்து எப்போ வந்து கிடைக்க போறோம் கேட்டீங்கன்னா 2034-35 வந்து கிடைக்க போறோம். அப்படிலாம் வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம் சரியா? ஓகேடா. இந்த 2034-35 கிடைக்க போறோம்னு சொன்னீங்கன்னா எத்தனை ஏர்கிராப்ட வந்து இந்தியன் நேவி கையில வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா, அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கையில வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 2034-35 126ல இருந்து 140 ஏர்கிராப்ட வந்து நாங்க வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கையில வந்து கொடுப்போம் அப்படின்றத படிச்சிருப்போம் சரியா? அதாவது ஒரு ஸ்குவாட்ரன் கணக்குல சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 7 ஸ்குவாட்ரன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்குவாட்ரன்ல 18 இந்த மாதிரி இருப்பாங்க சரியா? அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து 126ல இருந்து 140 ஏர்கிராப்ட வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கையில வந்து கொடுப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சது. இதுக்கான ப்ராஜெக்ட் வந்து எப்போ போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா 2024 வந்து அப்ரூவல் வந்து பண்ணிருப்பாங்க. நம்ம கேபினெட் செக்ரட்டரி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கதான் வந்து இந்த அப்ரூவல் வந்து 2024 வந்து பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 15,803 கோடிக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்திருப்பாங்க. வேற என்ன படிச்சோம்? 15,803 கோடி வந்து எதுக்கான அப்ரூவல் வந்து கொடுத்திருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து நீ வந்து ஒரு 5 ப்ரோட்டோடைப் ஒரு டெஸ்ட் ஸ்பெசிமென் வந்து பண்ணி வந்து எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 15,803 கோடி வந்து கொடுத்திருப்பாங்க இந்த ப்ராஜெக்ட் கீழே. யார் கொடுத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நம்ம கேபினெட் செக்ரட்டரி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இந்த விஷயத்தை வந்து கொடுத்திருப்பாங்க சரியா? இதையும் நம்ம ஆல்ரெடி படிச்சது. ஓகேடா? இதெல்லாம் படிச்சிருப்போம் சொன்னேன். ரீசெண்டா ஒண்ணு படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா வந்து இந்த AMCA ஏர்கிராஃப்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏர்கிராப்ட டெவலப் பண்ணதுதான் வந்து நான் ADAன்னு சொன்னேன் சரியா? இதை மேனுபேக்சர் வந்து பண்ணணும் பாத்தீங்களா, அதுக்காக வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி வந்து போட்டிருப்பாங்க சரியா? இந்த கான்ட்ராக்ட்ல ஒரு 3 குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிருப்பாங்க சரியா? இந்த மே மாசமே படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் குரூப்போட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா L&T பில் அப்படின்னு ஒரு குரூப் வந்து செலக்ட் பண்ணிருப்பாங்க. ரெண்டாவது குரூப் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டாடா தானே, டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு குரூப் வந்து செலக்ட் பண்ணிருப்பாங்க. மூணாவது குரூப் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பாரத் ஃபோர்ஸும் BEML அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க 3 பேரையும் சேர்ந்து இந்த ப்ரொடக்ஷன் பண்றதுக்காக இந்த 3 பேரை வந்து செலக்ட் பண்ணிருப்பாங்க. நான் இருக்கா நான் சொன்ன விஷயங்களா நான் வந்துச்சா? இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சது. நான் வந்து வரிசையா ஜனவரில இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். AMCனா என்ன, அதை என்ன பண்ண போறாங்க, எத்தனை ஏர்கிராப்ட வந்து கொடுக்க போறாங்க, எப்ப கொடுக்க போறாங்க, இந்த ப்ராஜெக்டை எப்ப அப்ரூவல் பண்ணிருக்காங்க, இதுக்காக எவ்வளவு காஸ்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதுக்காக ரீசெண்டா ஓகேடா இந்த மாதிரி டெவலப் பண்றது வந்து ADAன்னு சொல்லிட்டேன். அதை வந்து மேனுபேக்சர் வந்து பண்ணணும் பாத்தீங்களா, அதுக்காக ரீசெண்டா வந்து ஒரு பிட் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுல வந்து ஒரு 3 பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் குரூப்ல வந்து L&T அண்ட் பெல் வந்து இருப்பாங்க. செகண்ட் குரூப்ல வந்து இந்த டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிடெட் வந்து இருப்பாங்க. மூணாவது குரூப்ல வந்து பாரத் ஃபோர்ஸ் அண்ட் BEML வந்து இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சது. இந்த நியூஸ்ல வந்து என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த AMCA ப்ராஜெக்ட் இருக்கும் பாத்தீங்களா, நல்லா வச்சுக்கோங்க. நீங்க வந்து புதுசா ஒரு ஏர்கிராப்ட வந்து ரெடி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, எடுத்தோடனே அதுல வந்து பறக்கிறதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருப்பாங்களா, அதாவது மக்களை ஏற்றிட்டு போக அனுமதி வந்து கொடுத்துருவாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிறைய டெஸ்ட் வந்து பண்ணணும் சரியா?
லைக் வந்து சேஃப்டி டெஸ்ட், கிளியரன்ஸ் டெஸ்ட், இந்த மாதிரி வந்து நிறைய டெஸ்ட் வந்து பண்ணணும். இப்ப என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு 2 பேர் யார் யாருன்னு பாத்துக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் அப்படின்னு ஒருத்தவங்களும், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒருத்தவங்களும், ஏன்பா இந்த ஏஎம்சிக்கான தேவையான இந்த டெஸ்ட் எல்லாம் வந்து பண்ற பாத்தீங்களா, அந்த டெஸ்ட்டுக்கான சப்போர்ட் வந்து நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்து 2 பேர் வந்து அது பேர் என்னங்க, முன்னாடி வந்திருக்காங்க. அது பேர் என்ன, தமிழ் பேர், நான் நான் வந்து அந்த டெஸ்ட் எல்லாம் பண்றதுக்காக ஹெல்ப் பண்றேன் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்து, ஓகே அது பேர் பாத்துக்கங்க சரியா, ஒரு நல்ல பேர் சரியா. இந்த மாதிரி வந்து இந்த டெஸ்ட் எல்லாம் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 2 பேர் வந்து சொல்லியிருக்காங்க. யார் யார் சொல்லியிருக்காங்க பாத்துக்கோங்க. மினிஸ்டர் ஆஃப் சிவில் ஏவியேஷனும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். வழங்கு தானே நான் சொன்ன விஷயங்களாம். மிச்சம் எல்லாம் ஆல்ரெடி படிச்சது சரியா. இந்த டெஸ்ட் பண்றதுக்கு 2 பேர் ஹெல்ப் பண்றதுக்காக இப்ப வந்து முன்னாடி வந்திருக்காங்க அப்படின்னு தான் விஷயம். ஓகே தானே, யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? ஹலோ, இருக்கீங்களா? ஓகே, அடுத்த விஷயம் பாத்துக்கோங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்மளோட இந்தியன் நேவி, திருப்பி சொல்றேன், நம்மளோட இந்தியன் நேவியும் சிங்கப்பூரோட நேவி இருக்கும் சரியா. இந்த 2 நேவிக்கு இடையில வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும், அதே மாதிரி வந்து 2 பேருக்குடைய இந்த நேவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை ஷேர் பண்றதுக்காகவும் 2 பேரும் வந்து ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு 3 படகு வந்து இப்போ வந்து சிங்கப்பூருக்கு வந்து போயிருக்கு. என்னென்ன படகு வந்து போயிருக்குன்னு பாத்துக்காங்க. நம்ம ஐஎன்எஸ் உதயகிரி இருப்பாங்க பாத்தீங்களா, அவனும் ஐஎன்எஸ் சக்தி அப்படின்னு ஒருத்தவங்களும், அதே மாதிரி வந்து ஐஎன்எஸ் கவரட்டி அப்படின்னு ஒருத்தவங்க, 3 படகு வந்து இப்ப வந்து சிங்கப்பூருக்கு வந்து போயிருக்கு அப்படின்றதான் விஷயம். எதுக்காக போயிருக்கு அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 2 நேவியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்றதுக்கும், அதே மாதிரி வந்து 2 பேரும் வந்து அந்த ஒர்க் டுகெதர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, சேர்ந்து வந்து வேலை பார்க்கறதுக்காகவும் இந்தியன் நேவி சேர்ந்த ஒரு 3 படகு வந்து இப்போ வந்து சிங்கப்பூருக்கு போயிருக்கு அப்படின்றதான் விஷயம். ஓகேவா? இதுக்கு வந்து யார் வந்து கமாண்டரா வந்து போயிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து அலோக் ஆனந்தா அப்படின்னு ஒருத்தவங்க. இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஈஸ்டர்ன் ஃபிளீட்டோட பிளாக் ஆபீசர் வந்து இவங்க தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. அவங்க தான் வந்து இதோட கமாண்டரா வந்து இருக்க போறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி சிங்கப்பூருக்கு வந்து போகுதுன்னு சொன்னேன்னா, போற வழியில நல்லா வச்சுக்கோங்க, போற வழியில தாய்லாந்து அப்படின்ற ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊர்ல வந்து ஒரு எக்ஸசைஸ் நடக்குது சரியா. அந்த எக்ஸசைஸோட பேர் பார்த்துக்காங்க, பாசிங் எக்ஸசைஸ் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் நடக்குது சரியா. அந்த எக்ஸசைஸ்ல இந்த 3 படகு வந்து கலந்துக்குது அப்படின்றதான் விஷயம் சரியா. இந்தியா சார்பா வந்து இந்த 3 படகு சரியா. தாய்லாந்து சார்பா வந்து எந்த படகு வந்து கலந்துக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா வந்து HTMS அப்படின்னு ஒரு படகு இருக்கும். அவங்க சார்பா வந்து இது வந்து கலந்துக்கிறது அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சா, புரிஞ்சுச்சா? 2 விஷயம் சொன்னேன். சிங்கப்பூருக்கு போகுது, போற வழியில வந்து தாய்லாந்துல வந்து ஒரு எக்ஸசைஸ் நடக்குது, ஒரு நேவல் எக்ஸசைஸ் நடக்குது, அதுலயும் கலந்துக்கிறாங்க சரியா. இந்த எக்ஸசைஸோட பேர் என்ன, இந்தியா சார்பா வந்து இந்த 3 படகு, அவங்க சார்பா வந்து எந்த படகு அப்படின்றது சொல்ல தெரியணும். வழங்குச்சுதானே, புரிஞ்சுச்சுதானே? ஓகே, அடுத்து வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ். ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஏசியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் நடந்திருக்கும் சரியா. எங்க நடந்திருக்கும் பாத்துக்கோங்க, தாய்லாந்துல வச்சு நடந்திருக்கும் சரியா. தாய்லாந்துல பட்டாயா அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு நடந்திருக்கும். 2 கேட்டகரியில நடந்திருக்கும். அண்டர் 15லயும் நடந்திருக்கும், அண்டர் 20லயும் நடந்திருக்கும். இந்த 2 கேட்டகரியில சேர்ந்து இந்தியா வந்து எத்தனை மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க கேட்டீங்கன்னா 41 மெடல். இதை 2ஆ பிரிக்கிறேன். இந்த 41 மெடல்ல 21 மெடல் வந்து அண்டர் 15ல வந்து வாங்கியிருப்பாங்க. மிச்சம் இருக்க 20 மெடல் வந்து அண்டர் 20ல வந்து வாங்கியிருப்பாங்க. இதுல வந்து முழுக்க முழுக்க பார்க்க போறது அண்டர் 20ல ஒரு 20 மெடல் வந்து வாங்கியிருப்பான்னு சொன்னேன்னா, அந்த 20 மெடல்ல எத்தனை கோல்டுன்னு கேட்டீங்கன்னா 4 கோல்டு, 7 சில்வரு, 9 பிரான்ஸ் அப்படின்றது சொல்ல தெரியணும் சரியா. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, 4 கோல்டுன்னு சொல்லிட்டு யார் யாரா வாங்கியிருக்கான்னு கேட்டீங்கன்னா வந்து 3 உமன்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. ஒண்ணு வந்து பர்வீன் அப்படின்னு ஒருத்தவங்க, மஸ்கன் அப்படின்னு ஒருத்தவங்க, காஜல் அப்படின்னு ஒருத்தவங்க சரியா. அதே மாதிரி வந்து மென்ஸ் சார்பா வந்து ஒருத்தவங்க வந்து கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க, சுமித் குமார் அப்படின்னு ஒருத்தவங்க. வழங்குச்சா, புரிஞ்சுச்சா? அந்த கேஜி எல்லாம் பாத்துக்கோங்க, எந்த ஈவெண்ட்ல வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. ஓகே தானே, அடுத்து போலாம் தானே. ஓகே, அடுத்து வந்து மரைன் சேட்டலைட். உங்களுக்கு நல்லா தெரியும் சேட்டலைட்னா என்ன. அது என்னன்னா மரைன் சேட்டலைட்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து எப்படி சொல்றது, ஓகே இப்படி வச்சுக்கோங்க. ஒரு சைக்ளான், அதாவது ஒரு சுனாமியோ ஒரு சூறாவளியோ வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சூறாவளி வந்து வருது, இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு விஷயம் சரியா, இந்த மாதிரி வந்து வருதுன்னா அது முன்னாடியே வந்து கண்டுபிடிக்கணும் சரியா. கண்டுபிடிச்சாதான் வந்து பக்கத்துல இருக்க மக்கள் வந்து பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு போக முடியும். இந்த மாதிரி வந்து மீனவர்களை மீன் பிடிக்க போக வேணாம் அப்படின்னு சொல்லி வந்து எச்சரிக்கை வந்து பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நீங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு
சைக்ளான் வந்து வருதுன்னா அதை வந்து முன்னாடியே நீ வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து எந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து சேட்டலைட். சரியா? இந்த சேட்டலைட் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கண்டினியூஸா போட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து கடல்ல ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் வந்துச்சுன்னா உடனடியா வந்து அலர்ட் வந்து பண்ணுவாங்க. இதுக்காக பயன்படுற சேட்டலைட் தான் வந்து மரைன் சேட்டலைட்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த மாதிரி என்ன பண்ணிருப்பாங்கன்னா சைனா வந்து அவனோட 3 மரைன் சேட்டலைட்டை வந்து முன்னாடி வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. சரியா? அந்த 3 மரைன் சேட்டலைட் வந்து இப்போ வந்து பழசாயிடுச்சு. சரியா? அந்த பழசான சேட்டலைட்டை ரீப்ளேஸ் பண்றதுக்காக திருப்பி சொன்னேன், ஆல்ரெடி வந்து ஒரு 3 மரைன் சேட்டலைட்டை வந்து சைனா வந்து அவனோட இந்த மரைன் ஃபங்க்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து 3 மரைன் சேட்டலைட் வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. அது வந்து இப்போ வந்து பழசாயிடுச்சு. சரியா? அந்த பழசானதை ரீப்ளேஸ் வந்து பண்ண போறாங்க. அதாவது பழைய 3 சேட்டலைட்டை தூக்கிட்டு புதுசா ஒரு 3 சேட்டலைட்டை வந்து லான்ச் வந்து பண்ண போறாங்க. இந்த லான்ச் வந்து எப்பக்குள்ள வந்து பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, இந்த புதுசா 3 சேட்டலைட்டை 2027 வந்து லான்ச் வந்து பண்ணுவோம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் வந்து இப்போ வந்து பண்ணியிருக்காங்க. திருப்பி சொல்றேன், பழசா வந்து ஒரு 3 சேட்டலைட் இருந்திருக்குமா, அந்த பழைய 3 சேட்டலைட்டோட பேர் பாத்துக்கங்க. அதோட பேர் எங்கேயோ போட்டு போனேன். திருப்பி சொல்றேன், அந்த பழைய 3 சேட்டலைட்டோட பேர் பாத்துக்கங்க. HY2B அப்படின்னு ஒரு சேட்டலைட், HY2F அப்படின்னு ஒரு சேட்டலைட், HY2G அப்படின்னு ஒரு சேட்டலைட். இந்த 3 தான் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண போறாங்க அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் சேட்டலைட் HY2B இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து இப்ப வந்து ரீப்ளேஸ் பண்ணிருப்பாங்க. எந்த ரீப்ளேஸ் வந்து பண்ணிருப்பாங்கன்னா, இந்த HY2B தூக்கிட்டு இப்போ வந்து HY2E வந்து கொண்டு வராங்க அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சா? ஓகே. சைனாவோட ஃபர்ஸ்ட் மரைன் சேட்டலைட் வந்து எதுன்னு பாத்துக்கோங்க, HY1A அப்படின்னு ஒரு சேட்டலைட். இதை வந்து எப்ப லான்ச் பண்ணிருப்பாங்கன்னா 2002 வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. இதையும் நான் யூஸ் பண்ணும். சரியா? ஒரு சேட்டலைட் வந்து விண்ணுக்கு வந்து அனுப்புறேன்னா அது கண்டிப்பா வந்து ஒரு ராக்கெட் வந்து தேவைப்படும். இது எந்த ராக்கெட்டை யூஸ் பண்ணி வந்து இந்த சேட்டலைட்டை HY2Eன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த சேட்டலைட்டை வந்து விண்ணுக்கு வந்து அனுப்புறாங்க வந்து சைனாவோட ஒரு ராக்கெட் ஒன்று இருக்கும், லாங் மார்ச் 4B அப்படின்னு ஒரு ராக்கெட். சரியா? அந்த ராக்கெட்டை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த சேட்டலைட்டை வந்து விண்ணுக்கு வந்து அனுப்புறாங்க. இந்த மாதிரி வந்து லாங் மார்ச்சோட 4B ராக்கெட்ல இது வரைக்கும் 654 சேட்டலைட்டை வந்து விண்ணுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை டெவலப் பண்ணது பாத்துக்கோங்க. யார் இந்த சேட்டலைட்டை வந்து டெவலப் வந்து பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா, சைனா அகாடமி ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இது அவங்க தான் வந்து இதை வந்து டெவலப் வந்து பண்ணிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்கீங்க? 2B 2C 2D நான் ஏதாச்சும் மாத்தி சொல்லிட்டேன்னா? இதெல்லாம் பழசு. சரியா? புதுசா மாத்த போறது என்னன்னு கேட்டீங்கன்னா 2E 2F 2G. சரியா? 2B தூக்கிட்டு 2Eயும், 2C தூக்கிட்டு 2Fம், 2D தூக்கிட்டு 2Gயும் கொண்டு வர போறாங்க. சரியா? ஓகே தானே? எல்லாத்துக்கும் புரிஞ்சுட்டானே? பேரை மட்டும் ஏதோ மாத்தி சொல்லிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளவுதான் விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு 3 அப்பாயின்மெண்ட். சரியா? 3 ஐபிஎஸ் ஆபீசர் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பியூரி ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு போலீஸ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் பாத்தீங்களா. பியூரி ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு இது இருக்கும் பாத்தீங்களா. அதுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து டைரக்டர் ஜெனரலா வந்து போடுறாங்க. யாரும் வந்து போடுறாங்க பாத்துக்கோங்க, அலோக் குமார் மிட்டல் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போடுறாங்க. உங்களோட பதவி காலம் வந்து எவ்வளவு நாள் இருக்கும் பாத்தீங்கன்னா 2029 முடிய வந்து இருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அடுத்த டிபார்ட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதோட டைரக்டரா வந்து இதுக்கு முன்னாடி யார் வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா அலோக் ரஞ்சன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இருந்திருப்பாங்க. அவங்கள தூக்கிட்டு புதுசா வந்து ஒருத்தவங்க வந்து வராங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கங்க, அமித் கர்க் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வராங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து 3வது அப்பாயின்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷனல் போலீஸ் அகாடமி அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதுல வந்து முன்னாடி வந்து ஒருத்தவங்க வந்து டைரக்டரா வந்து இருந்திருப்பாங்க. சரியா? அவங்களோட பேர் பார்த்துக்கங்க, அமித் கர்க். சரியா? அவங்கள தூக்கிட்டு யார் வந்து வராங்கன்னா சுஜித் பாண்டே அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வராங்க. வழங்கு சார். ஓகே, வேற எதுவும் அதுல இருக்காதுங்க. அதுல ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2வது ஒரு டிபார்ட்மெண்ட் சொன்னேன் பாத்தீங்களா, NCRB, அதாவது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ. அதுல வந்து இப்போ வந்து புதுசா வந்து ஒருத்தவங்க வந்து டைரக்டரா வந்து போட்டிருக்காங்களா, அமித் கர்க் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து டைரக்டரா வந்து போட்டிருக்காங்களா. அதனால என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து
இந்த என்சிஆர்பியோட டைரக்டரோட போஸ்ட் ஒன்று இருக்கும் சரியா. இந்த மாதிரி இத்தனாவது ரேங்க் அத்தனாவது ரேங்க் அப்படின்ற ஒரு போஸ்ட் இருக்கும். அந்த ரேங்க் வந்து இப்போ வந்து அப்கிரேட் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகே தானே? எத்தனாவது லெவல்லாம் பார்த்துக்கோங்க. லெவல் 16 ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 11-16. ஓகே, எத்தனாவது லெவல்ன்றதையும் பார்த்துக்கோங்க. யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? சிம்பிளான விஷயம். 3 அப்பாயின்மெண்ட். யார் வராங்க, யாரு தூக்கிட்டு வந்து வராங்க அப்படின்றதான் விஷயம். ஒருத்தவங்க 2029 முடி இருக்க போறாங்க, ஒருத்தவங்க வந்து 2027 முடி இருக்க போறாங்க, இன்னொருத்தவங்க வந்து 2028 முடி வந்து இருக்க போறாங்க. ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் வந்து ஒரு அவார்ட்ஸ். அந்த அவார்டோட பேர் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலா வந்து இந்த ஹெரிட்டேஜ் பில்டிங்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது இந்த பாதுகாக்கப்பட்ட பில்டிங்ஸ்லாம் வந்து இருக்கும் பாத்தீங்களா, அதை என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு சில சமயத்துல லைக் வந்து அது வந்து இந்த இயற்கை பேரிடர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, லைக் வந்து ஒரு நில நடுக்கமோ இல்லைன்னா வந்து ஒரு ஃபிளட்டோ ஒரு ஃபயரோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்துல இந்த பில்டிங்ஸ்லாம் வந்து சில சமயத்துல வந்து அழிஞ்சிடும் சரியா. இந்த அழிஞ்ச பில்டிங்கை வந்து திருப்பி வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதாவது திருப்பி வந்து ரீஸ்டோர் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி பண்றவங்களுக்கு வந்து ஒரு அவார்டு வந்து தருவாங்க. திருப்பி சொல்றேன், இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு டெம்பிளோ முக்கியமான ஒரு மசூதியோ முக்கியமான ஒரு சர்ச்சஸ் இல்லைன்னா வந்து பில்டிங் சரியா, எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. இந்த முக்கியமான பில்டிங்ஸ் இயற்கை பேரிடரால வந்து அழிஞ்சிருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அழிஞ்ச பில்டிங்கை ரீஸ்டோர் பண்ணுவாங்க பாத்தீங்களா. அந்த ரீஸ்டோர் பண்றவங்களை வந்து என்கரேஜ் வந்து பண்ணணும். அந்த மாதிரி நல்லா ரீஸ்டோர் பண்ற பில்டிங்ஸுக்கு வந்து ஆல்ரெடி இந்த ஒரு முக்கியமான பிளேஸை ரீஸ்டோர் வந்து பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கவங்க வந்து என்கரேஜ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து வருஷம் வந்து ஒரு அவார்டு வந்து தருவாங்க. யார் தருவாங்க கேட்டீங்கன்னா யுனெஸ்கோ வந்து தருவாங்க. அந்த அவார்டோட பேர் பார்த்துக்கோங்க, யுனெஸ்கோ ஏசியா பசிபிக் அவார்ட் ஃபார் மெரிட் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து தருவாங்க. அந்த அவார்டு வந்து இப்ப வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, ஜெஸ்தா வர்ணா மகாவிகார் அப்படின்னு ஒரு இது இருக்கும் சரியா. ஆக்சுவலா வந்து இது என்ன நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா 2015 திருப்பி சொல்றேன், 2015 நேபாள்ல ஒரு நிலநடுக்கம் வந்து வந்திருக்கும் சரியா. அதனால வந்து இந்த இடம் வந்து அழிஞ்சிருக்கும் மீன்ஸ் என்ன சொல்றது, இடிஞ்சு வந்து விழுந்திருக்கும் சரியா. அதை திருப்பி வந்து ரீஸ்டோர் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க வந்து இந்தியா இருப்பாங்க பாத்தீங்களா, கிட்டத்தட்ட வந்து அவங்களோட காசுக்கு நேபாளோட காசுக்கு நிகரான மதிப்பு 13.78 கோடி வந்து கொடுத்திருப்பாங்க. யார் கொடுத்திருப்பாங்க பாத்துக்கோங்க, இந்தியா தான் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த காசை வச்சு வந்து அந்த ஜெஸ்தா வர்ண மகாவிகார் இருக்கும் பாத்தீங்களா, அந்த புத்திஸ்டோட மடம் மாதிரி இருக்கும் சரியா, அந்த மடத்தை வந்து ரீஸ்டோர் வந்து பண்ணிருப்பாங்க சரியா. அந்த ரீஸ்டோர் பண்ண இடத்துக்கு வந்து இப்ப வந்து யுனெஸ்கோ வந்து இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த அவார்டோட பேர் பார்த்துக்கோங்க, யுனெஸ்கோ ஏசியா பசிபிக் அவார்ட் ஃபார் மெரிட் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து தராங்க. விளங்குச்சு தானே, புரிஞ்சுச்சு தானே? ஓகே, வேற எதுவும் இதுல இருக்காது. இந்த நிலநடுக்கம் வந்திருக்கும் பாத்தீங்கன்னா, வந்த பிறகு வந்து இந்தியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு 1 பில்லியன் வந்து இந்த மாதிரி வந்து நேபாளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரிப்பா உன் ஊர்ல வந்து நிலநடுக்கம் வந்திருக்கு, இந்த காசை வச்சு உன்னோட ஊரை வந்து சரி பண்ணிக்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 1 பில்லியன் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மோடி வந்து ஒரு ஊருக்கு வந்து போயிருப்பாங்க சரியா, இந்தோனேஷியா அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்து போயிருப்பாங்க. அந்த ஊருக்கு போயிட்டு சில பல விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. என்ன விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, மொத்தம் வந்து 20 அவுட்கம்ஸ், நல்லா வச்சுக்கோங்க, மொத்தம் வந்து ஒரு 20 அவுட்கம்ஸ், அதுல வந்து 14 எம்ஏ வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அதையும் தாண்டி வந்து ஒரு 6 அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அது என்னென்ன ஏது அப்படின்றதான் விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டிஃபென்ஸ்க்காக நம்மளோட பிரம்மோஸ் மிசைல் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரம்மோஸ் மிசைல் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஒரு எம்ஓஐ மாதிரி வந்து சைன் பண்ணியிருப்பாங்க இந்தியாவும் இந்தோனேஷியாவும் சரியா. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்காக வந்து ஒரு எம்ஓயும், அதே மாதிரி வந்து டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக ஒரு எம்ஓயும் சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 14 எம்ஓ சைன் பண்ணியிருப்பாங்க சரியா. லைக் வந்து நம்மளோட ஓஎன்டிசியும் அவனோட ஐஓஎனும் சேர்ந்து இந்த டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு எம்ஓஐ சைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருப்பாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி வந்து இந்தோனேஷியாவில் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு எம்ஓஐ சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து எங்க ஊர்ல எப்படி எலெக்ஷன் நடத்துறோம், என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாம் வந்து ஃபாலோ பண்றோம், உங்க ஊர்ல என்ன பண்றீங்க அப்படி சொல்லி வந்து ஸ்டார்ட் பண்றதுக்காக இந்தியனோட இசிஐயும் இந்தோனேஷியா சேர்ந்த ஜெனரல் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு எம்ஓஐ சைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபார்மா சரியா, இந்த ட்ரக்ஸ் மருந்து மாத்திரை எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நம்மளோட சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்தோனேஷியால ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, நேஷனல் ஏஜென்சி ஃபார் ட்ரக் அண்ட் ஃபுட் கண்ட்ரோல் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க 2 பேர் வந்து ஒரு எம்ஐ சைன் பண்ணியிருப்பாங்க இந்த ஹெல்த்துக்காக சரியா. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஐஏஎம் பெங்களூர் இருப்பாங்க பாத்தீங்களா, நல்லா வச்சுக்கோங்க, ஐஏஎம் பெங்களூரு அவனோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் கேம்பஸ் வந்து ஓப்பன் பண்ணிருப்பாங்க. எங்க ஓப்பன் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தோனேஷியால வச்சு வந்து ஓப்பன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, இதையும் தாண்டி இந்த ஸ்பேஸுக்காக ஒரு எம்ஓஎஸ் பண்ணிருப்பாங்க.
வேற என்ன பண்ணிருப்பாங்க? நம்ம ரவீந்திரநாத் தாகூர் இருப்பாங்க பாத்தீங்களா, இந்த ஜனகன மனகன எழுதியிருப்பாரு பாத்தீங்களா, அவர் வந்து 1927, திருப்பி சொல்றேன், அவரு 1927 வந்து இந்த மாதிரி வந்து இந்தோனேஷியாவுக்கு வந்து போயிருப்பாங்க. அவர் போய் வந்து ஒரு 100 வருஷம் ஆச்சா, அதனால வந்து இந்த 2026 ஒரு இயரா வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க. எந்த இயரா வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க கேட்டீங்கன்னா, தாக்கூர் தேவேந்திரா அப்படின்ற ஒரு இயரா வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா? அதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்க? அதுக்கப்புறம் வந்து இந்தோனேஷியால வந்து ஒரு டெம்பிள் ஒன்று இருக்கும். பிரம்மா பிரம்மணன் பிரம்மணன் டெம்பிள், பிராமணன் டெம்பிளா சி பிராமணன் டெம்பிள் அப்படின்னு ஒரு டெம்பிள் இருக்கும். அந்த டெம்பிளை வந்து ரீஸ்டோர் பண்றதுக்காக வந்து இந்தியா வந்து சப்போர்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நான் வச்சுக்கணும். புரிஞ்சுச்சுதான் நான் சொன்னதெல்லாம். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், எந்த ஊருக்கு போனாலும் மோடிக்கு வந்து ஒரு அவார்டு வந்து கொடுப்பாங்களா? அதாவது அந்த ஊரோட ஒரு முக்கியமான ஒரு அவார்டு இருக்கும் பாத்தீங்களா, ஹையஸ்ட் ஹானர் அவார்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த அவார்டை இந்த இந்தோனேஷியாக்காரங்களும் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த அவார்டோட பேர் பார்த்துக்கோங்க, மின்டங் ஆதிபூர்ணா ஆஃப் த ரிபப்ளிக் ஆஃப் இந்தோனேஷியா அப்படின்ற ஒரு அவார்டு. சரியா? இந்த அவார்டு வந்து மோடிக்கு வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சா நான் சொன்னதுதான்? வளவள குழப்பம்னு இருக்குமே. ஓகே, எல்லாத்தையும் ரீட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து ஒரு ஸ்கீம். சரியா? ஆக்சுவலா வந்து இந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்கீமோட பேரை புரியறதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலா வந்து இந்த ஸ்கீம் வந்து யாருக்காக அப்படின்றத பாத்துக்கோங்க. டீ கார்டன் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த தேயிலையில வந்து வேலை பார்க்க வந்தீங்களா, அந்த தேயிலை இலையை கலெக்ட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து அந்த தேயிலை பிளான்ட்டை வந்து மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களதான் வந்து டீ கார்டன் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட ஒர்க் லைஃப், அந்த லைஃப்ல இருக்கும் பாத்தீங்களா, லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எத்தனை ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஸ்கீமோட பேர் என்னன்னு பாத்துக்கோங்க, பிரதான் மந்திரி சா ஷாமிக் ப்ரொடக்ஷன் யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம். சரியா? இந்த ஸ்கீம் கீழ வந்து இப்போ வந்து ஒரு 313 கோடி வந்து ஒதுக்குறாங்க அப்படின்றதான் விஷயம். யார் இந்த விஷயத்த வந்து பண்றாங்க பாத்துக்கோங்க, வெஸ்ட் பெங்காலோட சிஎம் இருப்பாங்க பாத்தீங்களா, சுவேந்து அதிகாரி, அவங்க தான் வந்து இந்த 313 கோடியை வந்து ஒதுக்குறாங்க. இந்த 313 கோடியை வந்து 3 விஷயத்துக்கு வந்து ஒதுக்குறாங்க. ஆக்சுவலா வந்து இந்த ஸ்கீம்ல வந்து மொத்தம் வந்து ஒரு 3 காம்பனண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் காம்பனண்டோட பேர் பாத்துக்கோங்க, சா ஷாமிக் சிக்ஷா யோஜனா. ஆக்சுவலா வந்து இந்த டீ ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட பிள்ளைகள் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க படிக்கிறதுக்காக, லைக் வந்து எஜுகேஷனுக்காக வந்து ஒரு காம்பனண்ட் ஒன்று இருக்கும். அந்த காம்பனண்டோட பேர் பார்த்துக்கோங்க, சா ஷாமிக் சிக்ஷா யோஜனா அப்படின்னு ஒரு காம்பனண்ட். சரியா? இந்த காம்பனண்ட் கீழே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு இந்த டீ ஒர்க்கர்ஸ் தேவையான, அவங்களோட பிள்ளைகளுக்கு தேவையான வந்து ஸ்கூல் கட்டுறது, எஜுகேஷன் பில்டிங் கட்டுறது, இந்த மாதிரி விஷயம் வந்து பண்ணுவாங்க. அதுக்காக வந்து எத்தனை கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்கன்னா, 177 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த டீ ஒர்க்கர்ஸ் தேவையான ஹாஸ்பிட்டல் கட்டுறது, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, சிம்பிளா சொன்னா வந்து ஹெல்த் கேரை வந்து சப்போர்ட் பண்றதுக்காக ஒரு 72 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க. அது எந்த காம்பனண்ட் கீழ வந்து ஒதுக்கி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, சிஎஸ்எஸ்ஒய்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சா ஷாமிக் ஸ்வஸ்தயா சுரக்ஷா யோஜனான்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள வந்து ஒரு 72 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க. மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, அவங்க வந்து தங்குறதுக்கு வந்து இடம் வந்து வேணும் பாத்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு காம்பனண்ட் வந்து இருக்கும். அந்த காம்பனண்டோட பேர் பாத்துக்கோங்க, ஷா ஷாமிக் ஆச்சா ஆஷ்ரே யோஜனா அப்படின்னு ஆஷ்ரா யோஜனா அப்படின்னு ஒரு யோஜனா. அதுக்குள்ள வந்து ஒரு 63 கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க. இந்த 63 கோடியில என்ன பண்ண போறாங்கன்னா, ஒரு 321 ஷெட். சரியா? இந்த தங்குற இடம் வந்து கொடுக்க போறாங்க. அதுல வந்து 88 வந்து ஹில்ஸ்லயும், 233 வந்து பிளேன் ஏரியாஸ்லயும் வந்து தருவாங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சா? இந்த ஸ்கீம் வந்து எதுக்கு, யாருக்காக, இதுல வந்து இப்போ எவ்வளவு கோடி வந்து ஒதுக்கிறாங்க, அந்த கோடியை வந்து மூணா வந்து பிரிக்கிறாங்க, 3 காம்பனன்ட்ஸ்க்காக. இந்த காம்பனண்ட்டுக்கு எவ்வளோ, இந்த காம்பனண்ட் எதுக்காக, அந்த காம்பனண்ட்டுக்கு எவ்வளோ, அந்த காம்பனண்ட் எதுக்காக, கடைசி காம்பனண்ட்டுக்கு எவ்வளோ, அந்த காம்பனண்ட் எதுக்காக அப்படின்றதுதான் இந்த ஸ்கீம். விளங்குச்சு தானே? யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? ஓகே, இந்த ஸ்கீமோட நோடல் ஏஜென்சி யாருன்னு பாத்துக்கோங்க, நார்த் பெங்கால் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க தான் வந்து இதோட நோடல் ஏஜென்சி. சரியா? அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஜப்பானோட பிஎம் ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருக்காங்க. சரியா? அவங்களோட பேர் பாத்துக்கோங்க, சானை டக்காச்சி டக்காச்சி அப்படின்றத டாக்கச்சி அப்படின்றது அவங்களோட பேர். சரியா? ஜப்பானோட பிஎம் வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, இவங்களும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 அவுட்கம். சரியா? ஒரு 13 எம்ஓவி சைன் பண்ணியிருப்பாங்க. அதையும் தாண்டி வந்து ஒரு 3 அக்ரிமெண்ட் மாதிரி வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. சரியா? இது எல்லாத்தையும் படிக்கணுமா? ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்துக்கோங்க, ஆக்சுவலா வந்து எதுக்காக வந்திருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்தியா ஜப்பானோட ஒரு அனுவல் சமிட் வந்து நடந்திருக்கும். சரியா? 16வது அனுவல் சமிட் வந்து நடந்திருக்கும். எங்க வச்சு நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா வந்து, டெல்லியில வந்து ஒரு ஹவுஸ் ஒன்று இருக்கும். சரியா? ஹைதராபாத் ஹவுஸ் அப்படின்ற ஒரு ஹவுஸ் இருக்கும்.
அங்க வச்சுதான் வந்து இந்த சம்மிட் வந்து நடந்திருக்கும் சரியா. அதுல கலந்துக்கிறதுக்காக தான் வந்து அவங்களோட பிஎம் வந்து வந்திருப்பாங்க. வந்தவங்க வந்து ஒரு 16 அவுட்கம்ஸ்ல வந்து சைன் வந்து பண்ணியிருப்பாங்க சரியா. முக்கியமா வந்து 3 ஏரியாஸ். ஒன்னு வந்து எக்கனாமி, ரெண்டாவது வந்து எனர்ஜி, மூணாவது வந்து டெக்னாலஜி. இந்த மூணாவது வந்து டெவலப் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 13 எம்ஓஎஸும் ஒரு 3 ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. அதுல வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பயோகேஸுக்காக ஒண்ணும், அதுக்கப்புறம் வந்து பேட்டரிக்காக ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து ஃபார்மாக்காக ஒண்ணு, இந்த மாதிரி வந்து மொத்தம் வந்து ஒரு 16 போட்டிருப்பாங்க சரியா. எல்லாத்தையும் படிக்க முடிஞ்சா படிச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நல்லா வச்சுக்கோங்க. இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் வந்து இந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அது போட்டு வந்து இப்போ வந்து 75 வருஷம் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க வந்து இந்த ஏரை வந்து ஒரு ஏரா வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க. இந்தியா ஜப்பான் இயர் ஆஃப் ஷேர்ட் ஹரிசான் அப்படின்னு சொல்லி வந்து இந்த இயரை வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா, வளர்ந்துச்சா, புரிஞ்சிச்சா? ஓகே, கடைசியா ஒரு நியூஸ் இருக்கும். நம்ம மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் இருப்பாரு பாத்தீங்களா, அவர் வந்து ஒரு 2 ரிப்போர்ட் வந்து லான்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் 2.0 ஸ்டேட்டுக்கான ஒரு ரிப்போர்ட் சரியா. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸோட டிஸ்ட்ரிக்டான ஒரு ரிப்போர்ட் சரியா. அது என்னதான் பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் ஸ்டேட்னா, அதாவது பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இந்த ஸ்டேட் எடுத்துக்காங்களேன். இதுல என்ன பண்ணுவாங்க வந்து லைக் வந்து இந்தியாவில வந்து ஒரு 28 ஸ்டேட் 8 யூனியன் டெரிட்டரி இருக்கா. இதுல வந்து எந்தெந்த ஸ்டேட்ல வந்து நல்லா வச்சுக்கோங்க, எந்தெந்த ஸ்டேட்ல எல்லாம் வந்து இந்த எஜுகேஷன் வந்து நல்லா தராங்க, எந்தெந்த ஸ்டேட்ல இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் வந்து நல்லா சொல்லி தராங்க, அந்த மாதிரி வந்து லைக் வந்து ஸ்கோர் வந்து போடுவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்துக்கோங்க, பெர்ஃபார்மன்ஸ் கிராண்டிக் இண்டெக்ஸ் ஃபார் ஸ்டேட் சரியா. இந்த ஸ்டேட்ல வந்து மொத்தம் வந்து எவ்வளவு ஸ்கோர் வந்து போடுவாங்க வந்து 1000 ஸ்கோர் வந்து போடுவாங்க. மொத்தம் வந்து ஒரு 6 டொமைன்ஸ் இருக்கும். அதாவது அவங்களோட லேர்னிங் அவுட்கம்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபெசிலிட்டிஸ், கவர்னன்ஸ், இதை பேஸ் பண்ணி வந்து மொத்தம் வந்து ஒரு 6 டொமைன்ஸ் இருக்கும். இந்த 6 டொமைன்ஸ் கீழே தான் வந்து ஸ்கோர் வந்து போடுவாங்க. எவ்வளவு ஸ்கோர் வந்து போடுவாங்க கேட்டீங்கன்னா வந்து 1000 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் வந்து போடுவாங்க. இதுல வந்து டாப்ல யாரும் வந்து இருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து சண்டிகர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து டாப்ல வந்து வந்திருப்பாங்க. உங்க கடந்த 5 வருஷமா வந்து இவங்க தான் வந்து டாப்ல வந்து வராங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா வந்து இந்த ஸ்கோர் வந்து போடுவாங்க பாத்தீங்களா, லைக் வந்து இவ்வளவு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா ரேங்க் 1, ரேங்க் 2, ரேங்க் 3 அந்த மாதிரி வந்து ஸ்கோர் வந்து போடுவாங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க வந்து இந்த 28 ஸ்டேட் பிளஸ் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருந்து யாருமே வந்து முதல் 2 ரேங்க், அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்கோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா உத்தம் 1ன்னு சொல்லுவாங்க, செகண்ட் ரேங்கோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா உத்தம் 2ன்னு சொல்லுவாங்க சரியா. இந்த உத்தம் 1லயும் உத்தம் 2லயும் யாருமே வந்து வந்திருக்க மாட்டாங்க. உத்தம் 3ல வந்து ஒருத்தவங்க வந்து வந்திருப்பாங்க, அவங்கதான் வந்து டாப். யாரு வந்து வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து சண்டிகர் வந்து வந்திருப்பாங்க சரியா. அதுக்கப்புறம் வந்து பஞ்சாப், கேரளா, டெல்லி அவங்கலாம் வந்து அடுத்த ரேங்க்ல வந்து வந்திருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. போன வருஷத்தை கம்பேர் பண்றப்ப டக்குன்னு கூடி இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து யார் வந்து ஹையஸ்டா வந்து இம்ப்ரூவ் வந்து ஆயிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து அவங்களோட பேர் பாத்துக்காங்க, மேகாலயா அப்படின்ற ஒருத்தவங்க தான் வந்து அவங்க சரியா. அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா போன வாட்டி அக்கான்சி 3 அப்படின்னு ஒரு ரேங்க்ல வந்து இருந்திருப்பாங்க. இப்போ வந்து அக்கான்சி 1க்கு வந்து வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 448 வந்து போன வாட்டி ஸ்கோர் இருந்திருக்கும். இந்த வாட்டி 525 வந்து ஸ்கோர் வந்து வந்திருக்கு. என்னதான் வந்து இவங்க வந்து இம்ப்ரூவ் ஆயிருந்தாலும் போன வாட்டி இவங்க தான் வந்து கடைசியா இருந்திருப்பாங்க. இந்த வாட்டி வந்து இந்த 36 இதுல இருக்கும் 8 அதாவது 28 ஸ்டேட் 8 யூனியன் டெரிட்டரி சரியா. இந்த 36ல இந்த வாட்டி இவங்க தான் வந்து கடைசியா வந்து வந்திருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஸ்டேட் சரியா. ரெண்டாவது ரிப்போர்ட் என்ன சொன்னேன், டிஸ்ட்ரிக்டான ஒரு ரிப்போர்ட்டா. இதுல வந்து எத்தனை கேட்டகரினா வந்து இதுல வந்து மொத்த பாயிண்ட் வந்து 600 பாயிண்ட் சரியா. அங்க வந்து 1000 ஸ்கோர் வந்து போடுவாங்க, இங்க 600 ஸ்கோர் வந்து போடுவாங்க சரியா. இதுல வந்து மொத்தம் வந்து எத்தனை டொமைன்ஸ் கேட்டேன்னா 11 டொமைன்ஸ் சரியா. இந்த இதுக்கான டேட்டா டிஸ்ட்ரிக்டான டேட்டா வந்து எங்கெங்கெல்லாம் எடுப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் பிளஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பராக் ராஷ்டிரிய சர்வேக்ஷன் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிரம்மாண்ட் போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கும். இந்த போர்ட்டல்ல தான் வந்து இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து இருப்பாங்க. இதுல யார் நல்லா பண்ணிருக்காங்களோ அந்த 600 மார்க்கு வந்து ஸ்கோர் வந்து போடுவாங்க. அந்த மாதிரி இது இந்த ஸ்கோர் வந்து போட்டிருப்பாங்க. இதுல என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து மொத்தம் வந்து ஒரு 19 டிஸ்ட்ரிக்ட் நல்லா வச்சுக்கோங்க, ஒரு 19 டிஸ்ட்ரிக்ட் சரியா. அவங்க வந்து டாப் ரேங்க் வந்து வந்திருக்காங்க, அதாவது உத்தம் 2ல வந்து வந்திருக்காங்க. நல்லா வச்சுக்கோங்க, இதுலயும் உத்தம் 1ல வந்து யாருமே வந்திருக்க மாட்டாங்க. உத்தம் 2ல தான் வந்து டாப்பா வந்து வந்திருப்பாங்க. எத்தனை பேரும் பாத்துக்கோங்க, 19 பேர். போன வருஷம் உத்தம்ல வந்து இந்த உத்தம் 2ல வந்து எத்தனை பேர் இருந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 16 பேர் இருந்திருப்பாங்க. இந்த வாட்டி வந்து 19 பேர் வந்திருக்காங்க. இந்த 19 பேர்ல 7 டிஸ்ட்ரிக்ட் வந்து பஞ்சாப்ல இருந்தே வந்திருக்கு அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து
உத்தம் 2 சொல்லிட்டேன். அடுத்து வந்து உத்தம் 3. உத்தம் 3ல வந்து போன வாட்டி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 78 பேர் இருந்திருப்பாங்க. இந்த வாட்டி வந்து 97 டிஸ்ட்ரிக்ட் வந்து இருக்கு அப்படின்றதான் விஷயம். யாருக்குமே கேட்கலையா? ஐயோ, கேட்டுச்சு தானே? லாஸ்ட் ஒரு 3 நிமிஷத்துல வந்து எத்தனை பேர் தூக்கம் வந்துச்சு? ஓகே, அவ்வளவுதான் இருக்கும். அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து யூபியில வந்து ஷாஜகான்பூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். நல்லா வச்சுக்கோங்க. யூபியில ஷாஜகான்பூர் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு டவுன் இருக்கும். ஜலாலாபாத் அப்படின்ற ஒரு டவுன் இருக்கும். அந்த டவுனுக்கு வந்து இப்போ வந்து பேரை வந்து மாத்திருக்காங்க. எந்த பேர் வந்து வச்சிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. ஜலாலாபாத் டவுனை வந்து தூக்கிட்டு இப்போ வந்து பரசுராம் பூரி அப்படின்னு பேர் வந்து வச்சிருக்காங்க. நம்ம பரசுராமர் இருப்பார் பாத்தீங்களா, அவங்களோட பேரை வந்து வச்சிருக்காங்க. ஜலாலாபாத் அப்படின்னு பேரை தூக்கிட்டு பரசுராம் பூரி அப்படின்னு சொல்லி வந்து பேரை வந்து மாத்திருக்காங்க. சரியா? அதே மாதிரி வந்து பிக்ஸோட உமன் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் நடந்திருக்கும். கொச்சி கேரளால வச்சு வந்து நடந்திருக்கும். சரியா? அதே மாதிரி வந்து யூஎனோட குளோபல் டயலாக் ஆன் ஏஐ கவர்னன்ஸ் அப்படின்னு ஒரு மீட்டிங் நடந்திருக்கும். அது எங்க நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா வந்து ஜெனிவா சுவிட்சர்லாந்துல வச்சு வந்து நடந்திருக்கும். சரியா? இந்தியா சார்பா வந்து யார் வந்து லீட் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா கிருத்திவர்தன் சிங் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து லீட் வந்து பண்ணிருப்பாங்க. சரியா? அதையும் தாண்டி என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா ஒரு கமிட்டி நடந்திருக்கும். இந்தியா ரவாண்டா ஜாயிண்ட் டிஃபென்ஸ் கோஆபரேஷன் கமிட்டி. இதோட செகண்ட் மீட்டிங் வந்து நடந்திருக்கும். நியூ டெல்லியில வச்சு நடந்திருக்கும். ஓகேவா? கடைசியா வந்து ஒருத்தவங்க வந்து இறந்திருப்பாங்க. புவியரசு அப்படின்னு ஒருத்தவங்க. சரியா? இவங்க வந்து ஒரு பொயட்டு. இவங்க வந்து இறந்திருப்பாங்க அப்படின்றதான் விஷயம். இவங்க வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வந்து 3 வாட்டி வந்து வாங்கியிருப்பாங்க. 2006, 7லயும் வயசு தானே 2 வாட்டி வந்து வாங்கியிருப்பாங்க. 2006, 7லயும் 2009, 10லயும் வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றதான் விஷயம். ஓகேவா? புரிஞ்சிச்சா நான் சொன்னதெல்லாம்? இல்ல போர் அடிச்சுச்சா?